ராகினி அஜய் வந்து நிச்சயதார்த்தத்தில் வந்து சூப்பராக வந்து கெத்தாக இறங்குறாங்க விஜயும் காவேரியும். அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. விஜய் வந்து காவேரி வந்து அப்படியே வந்து காட்டுறாரு எல்லாருக்கிட்டையுமே, என் பொண்டாட்டியை பாருங்கள் எப்படிலாம் வந்து நகை அதெல்லாம் வந்து சாரீலாம் கட்டி சூப்பராக வந்திருக்கானா அப்படின்னு மாதிரி சொல்லாமல் சொல்கிறாரு. அதையெல்லாம் பார்த்து அப்படியே வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க ராகினி அவங்க அப்பாவும். அடுத்து வந்து அவங்க சொந்தக்காரங்களும் ராகினியோட சொந்தக்காரங்களும் வந்து அப்படியே பார்த்து பிரமிச்சு போகிறாங்க. பார்க்கும்போது வந்து நம்ம காவேரி வந்து அப்படியே ஹக் பண்ணி சூப்பராக வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது வயிறாக எரியுது ராகினிக்கு. அடுத்து வந்து ராகினிக்கும் அஜய்க்கு ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து விஜய் கேட்குறாரு, என்ன நீ ரொம்ப சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்துட்ருக்க, என்ன நடக்குது இங்கே, ஏதாவது பிளான் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு காவேரியை. எல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அப்படின்னோடனே, என்ன பண்ண போகிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏங்க நான் தான் சொன்னேன்ல சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்க போகிறதில்ல, பார்க்க தானே போகிறீங்க அப்படின்றாங்க. ஒன்றும் புரியாமல் விஜய் யோசிக்கிறாரு, இவ என்ன பிளான் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து கூட்டிடுறாங்க. கரெக்டாக வந்து நிச்சயத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிட்டு கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே வந்து தட்டு 2 வீட்டுக்காரங்களும் தட்டு மாற்றிக்கும் போது கரெக்டாக போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து பசுபதியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து இதற்கெல்லாம் யார் காரணம், எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. வந்து ஆளை வச்சு வந்து தூக்கினது தான் எல்லாத்துக்கும் காரணம், இவர் தான் ஆளை வச்சு தூக்கியிருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே காவேரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா காவேரி எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, என்ன வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கா உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவர் மேலே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாம் எடுத்து சொல்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சியமாக பார்க்குறாங்க. அடுத்து இங்கே பாருமா காவேரி, உனக்கும் அவருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், அதனால் நிச்சயதார்த்தம் எதுவும் அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன், இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசோட ஃபேமிலி அன்பரசம் கேட்குறாங்க. அதை கேட்டு வந்து இங்கே பாருங்கள், எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கூட இவ்வளோ வந்து கேவலமானவர் கூட நிச்சயதார்த்தம் நீங்கள் நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க, சின்ன ட்ரெஸ்ஸுங்க சேர்த்து வைக்கலாம், இந்த மாதிரி பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கெஞ்சுறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, காவேரி எடுத்த முடிவு தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. தாத்தா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என் வீட்டு மருமக்களை எவ்வளோ தைரியமாக தான் தூக்குவ, உனக்கு அவ்வளோ திமுறா, உன் கூட நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக என் வீட்டில் இருக்கவங்க நடத்த மாட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து பசுபதி என்ன படத்தில் முடிக்கிறாரு, தன்னோட பொண்ணோட நிச்சயதார்த்தம் மறுபடியும் நின்று போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாரு. உடனே வேறு வழி இல்லாமல் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. காவேரி கிட்ட தயவு செய்து என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாரு. என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடத்த விடுன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. இதை பார்த்து ராகினி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பா வேணாப்பான்றாங்க. நீ அமைதியாக இருமா, நான் சொல்கிறத கேளு, நீ அமைதியாக இரு அப்படின்றாங்க. தயவுசெய்து வந்து நடத்து, என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடக்க விடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதிர அழறாரு. நீ வேணாப்பா, எனக்காக நீங்கள் கெஞ்ச வேணாப்பான்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக காவேரி வந்து அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து இங்கே பாரு காவேரி, யாருக்காகவும் முடிவெடி மாற்றிக்காதுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு இன்னமும் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தாவும் அதையே சொல்கிறாரு. உடனே வந்து என்ன பண்ணுற அன்பரசோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, வந்து கெஞ்சுறாங்க. பண்ணது தப்பு தாம்மா, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த நிச்சயதார்த்தம்னா என் பையன் மனசு உடஞ்சி போயிடுவான், அவன் அவ்வளோ ஆசைப்படுறான் ராகினியை, தயவுசெய்து நம்ம குடும்பத்துக்காகவாது தயவுசெய்து ஒத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்கள வற்புறுத்துறாங்க. அதுக்கப்புறம் காவேரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி நிச்சயதார்த்தத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து ஏன் இப்பெல்லாம் பண்ணுற காவேரின்றாரு. உடனே வந்து கையை பிடிச்சி சொல்கிறாங்க, உங்களுக்காக தாங்க, உங்களுக்காகவும் தாத்தாக்காகவும் நம்ம குடும்பத்துக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் நெகிழ்ச்சி அடைகிறாரு. உடனே விஜய் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ புரியுதா காவேரி யாருன்னு சொல்லிட்டு. நாலு பாட்டியும் வந்து சித்தியும் வந்து காவேரி வந்து ரொம்ப தப்பாகவே நினச்சிட்டு இருந்தாங்க, அவள் வந்து பொய்யானவன் நினச்சிட்டு இருந்தாங்க, இப்போ புரியுதா அவள் எவ்வளோ வந்து நேர்மையானவன் சொல்லிட்டு, இவ்வளோ பண்ணியிருக்க வந்து ஆளை கூட உங்களுக்கு எல்லாருக்காக வந்து அவள் மன்னிச்சிருக்கா, இப்போ அது காவேரியை பற்றி தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க அப்படின்னோடனே எல்லாருமே அமைதியாக அப்படியே பார்க்குறாங்க. காவேரி உண்மையிலேயே ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ நீ பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாராட்டுறாரு. விஜய் அப்படியே காவேரியை பார்த்து கண் கலங்குறாரு. இது முடியுது.